மனைவியின் சந்தோஷம்தான் வீட்டின் செல்வச் சக்தி. மனைவிதான் மகாலட்சுமி. தினமும் காலை வேலைக்கு செல்லும் போது மனைவியிடமிருந்து 10 ரூபாய் எடுத்து இது பெருகட்டும் என்று சொல்லுங்கள். அந்த பணம் வளரும். மனைவி சந்தோஷமாக இருந்தால் வீட்டில் செல்வம் பெருகும். ஆனால் அவள் அழுதால் பண வரவு பாதிக்கப்படும். வீட்டில் ஒருவர் மாற்றி ஒருவருக்கு காரணம் என்னவென்று தெரியாமல் உடல் நலக்குறைவு ஏற்பட்டால் பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு மதிய வேளையில் சென்று முழு மஞ்சள் பரங்கிக்காயை தானம் அளிக்க பிரசனை தரும். அதுவும் குறிப்பாக கோயிலில் அர்ச்சனை செய்யும் ஐயர்களுக்கு இதை தாளமாக தரலாம். இந்த தானத்தை உங்களால் என்ற அளவிற்கு எத்தனை நபர்களுக்கு தர முடியுமோ அத்தனை நபர்களுக்கு தரலாம். இவ்வாறு தருவதன் மூலம் உடல் நலனில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் சரியாக இருக்கப்பட்டவன் பொய்யே சொன்னாலும் நம்பும் இவ்வுலகம். இல்லாதவன் உண்மையை சொன்னாலும் நம்பாது. ஏன்னா இங்க உயிருள்ள மனுஷனுக்கும் மதிப்பில்லை, உணர்ச்சியுள்ள மனசுக்கும் மதிப்பில்லை. இது ரெண்டுமே இல்லாத பணத்துக்கு தான் மதிப்பு இருக்கு. எந்த சூழ்நிலையானாலும் சிலரிடம் தேடி போகாதே. எவ்வளவு வலி இருந்தாலும் சிலரிடம் எதையும் கூறாதே. எந்த நிலையிலும் நம் வீடு தேடி வருவோரை அவமானம் செய்யாதே. செய்த பாவங்களை போக்கி புண்ணிய சக்தியை அதிகரிக்க இதை செய்தால் போதும். தாய் தந்தையர் காலில் விழுந்து வணங்குவது, பசுவை தினமும் தொட்டு வணங்குவது, பசுவிற்கு அகத்தி கீரையை அமாவாசை என்று கொடுப்பது, துளசி மாடத்தை சுற்றி வருவது, அரச மரம், வேப்ப மரம் இவைகளை பிரதட்சணம் செய்து வணங்குவது, தினமும் விநாயகருக்கு 12 முறை தோப்புக்கரணம் போடுவது, இவைகளை தினமும் நாம் செய்து வந்தால் தீய கர்ம வினைகள் நீங்கி புண்ணிய சக்தி பெருகும். ஓம் நம சிவாய.